அன்பும் கண்மணி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க அன்பை வெளிக்காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அன்பும் கண்மணியும் ஃபுட் ட்ரெக்கில் சாப்பாடுலாம் வித்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வர்றாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டு திட்டுறாங்க. உடனே அன்புக்கு கோவம் வந்து அவள் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேர்கிட்டையும் ஃபோனும் இல்லை, ஆதாரம் காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதுக்கான ஆதாரம் எனக்கு கிடைச்சாதான் நான் உங்களை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. வாங்க உங்கள் வீட்டுக்கு நாங்களும் வரோம், நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தெரிஞ்ச பிறகு நாங்கள் உங்களை விடுறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஆனால் ரெண்டு பேர் வீடையும் கேட்கும்போது தனித்தனியாக அன்பும் கண்மணியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க அன்பை வெளிக்காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அன்பும் கண்மணியும் புட்டுருக்கில் சாப்பாடுலாம் வித்துட்டு ரோட்டில் நடந்துக்கிட்டு வராங்க. அப்போ இங்கே அன்பு கண்மணி நடந்து வர்றதை பார்த்துட்டு இங்கே போலீஸ் தப்பாக நினச்சிட்டு கண்மணியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு கண்மணி என்னுடைய ஒய்ஃப், அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு அன்பு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் அன்புக்கிட்டையும் கண்மணிக்கிட்ட ஃபோன் இல்லை, என்னது காமிக்கன்னு அவங்களுக்கும் தெரியல. உடனே போலீஸ் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஆதாரம் காமிங்க, அப்புறம் உங்களை நாங்கள் விடுறோம், இல்லாட்டி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சரி சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்ட்டு அன்பும் கண்மணியும் அவங்க கூட வீட்டுக்கு வர்றாங்க. உங்கள் வீடு எதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. ஆனால் ரெண்டு பேர் வேறு வேறு வீடை சொன்னதும் சந்தேகம் அதிகமாகுது போலீஸ்க்கு. இன்னும் ரெண்டு பேர் வேறு வேறு வீடை சொல்கிறீங்க அப்படின்ட்டு போலீஸ் கேட்குறாங்க. சார் பதட்டத்தில் நான் மாற்றி சொல்லிட்டேன் சார், இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு அன்பு வீட்டையே கண்மணியும் காமிக்கிறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு இல்லைம்மா, இன்னும் எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதை நாங்கள் பார்க்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் இதே வீட்டில் இருக்கீங்களான்னு மறுபடியும் நாங்கள் செக் பண்ணுறதுக்கு வருவோம். நீங்கள் வாட்டில் வேறு வீடை காமிச்சிட்டு நீங்கள் வாட்டில் எஸ்கேப் ஆகிட்டா அதனால் மறுபடியும் நாங்கள் விசாரிச்சுட்டு வருவோம், அப்போ நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுனால அன்பு கண்மணியாலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. இதை காரணமாக வச்சு அன்பு கண்மணியும் ஒரே வீட்டிலேயே தங்குறாங்க. இங்கே போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க. உடனே அன்பு வந்துட்டு கண்மணிக்கிட்ட கண்மணி மறுபடியும் அந்த போலீஸ் விசாரிக்க வரலாம், அப்போ வந்துட்டு நம்ம எதுவும் அவங்க கிட்ட சொல்ல முடியாது, நம்ம ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அன்பு சொல்கிறாங்க. கண்மணியாலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. உடனே அன்பு கண்மணி ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.